Hi, this is Jayanti. நான் இன்னைக்கு உங்களுக்கு சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு வெஜிடேரியன் டிஷ் பண்ணி காட்ட போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க போகலாம். சோயா சங்க் 1 கப், 2 வெங்காயம் பொடிசா வெட்டி வச்சது, பச்சை மிளகா 4, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், பிரியாணி இலை 1, அன்னாசி பூ 1, பட்டை 1 துண்டு, கிராம்பு 2, ஏலக்காய் 2, புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், 1 துண்டு இஞ்சி, 4 பூண்டு பல்லு சின்னதாக வெட்டினது, ஆயில் 4 டேபிள் ஸ்பூன், நெய் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. சோயா கீமா பண்ணுறதுக்கு 1 கப் சோயாவை நான் ஒரு 15 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சு நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு வச்சுருக்கேன். அதை இப்போது மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த சோயாவை எடுத்து மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். சோயாவை நீங்கள் அரைக்கும்போது லேசாக அரைச்சா போதும், ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. அப்புறம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள் போடுறேன். இது காஷ்மீரி மிளகாய்த்தூள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ரெட் கலராக இருக்குது. அது எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன் நல்லா கலர் கொடுக்கும்னு. அப்புறம் இதில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கலாம். தயிர் புளிப்பாகவும் கொடுக்கும், அடுத்தது இந்த டெக்ஸ்டரும் ரொம்ப நல்லா வரும். இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இந்த சோயாவை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போது பேன் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கிறேன். நெய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் நான் ஒரு வாசனை இலை, ஒரு அன்னாசி பூ, ஒரு பட்டை சின்ன துண்டு, அப்புறம் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். இப்போ இதிலையே ஒரு 4 பல்லு பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். அதே மாதிரியே ஒரு பச்சை மிளகாவை மெலிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு 2 வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி விட்டுக்க வேண்டியது தான். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கிறேன். இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ளேமை நம்ம சிம்லையே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த தூளெல்லாம் கருகி போயிடும். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற 2 தக்காளியும் இதிலையே சேர்த்து நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போது மசாலா தக்காளி எல்லாம் நல்லா சேர்ந்து கிரேவியாக வந்திருக்கு. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புதினா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அட் த சேம் டைம் டைஜஷனுக்கும் நல்லது. நம்ம இதில் நெய்யெல்லாம் வேறு போட்டிருக்கோம்ல. இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கீமாவை இதில் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும்.
வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு டிஷ்ஷு. இது வந்து நல்லா சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஈவன் தோசைக்கெலாம் கூட நல்லாயிருக்கும். இப்போ மசாலா கீமாவோட நல்லா பிளெண்ட் ஆகி வந்திருக்குது. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா போடுறேன். கரம் மசாலா எப்போதும் லாஸ்ட்டாக தான் போடணும். நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தாக்கா மீட் மசாலா கூட போட்டுங்க, அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து கீமாவில் உப்பு போட்டிருக்கோம், அதை பார்த்து போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கீமா நல்லா ஃப்ரை ஆகி சூப்பராக வந்திருக்கு. அரோமாவும் நல்லா சூப்பராக இருக்குது. ஃபைனலாக இதில் நம்ம வந்து ஒரு 1/2 லெமனை புழிஞ்சிக்கலாம். கொத்தமல்லியை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் தூவி விட்டுட்டு பச்சை மிளகாவையும் இஞ்சியும் நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு கார்னிஷ் பண்ணி ஹாட்டாக சர்வ் பண்ண வேண்டியது தான். வெஜிடேரியன் கீமா செஞ்சு காட்டியிருக்கேன். இது எல்லாருக்கும் பிடிக்கும். நான்வெஜ் செய்ய முடியாத நாளில் நீங்கள் இதை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸ் போட மறந்துடாதீங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஜஸ்ட் ஒரு பட்டன் தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பாய்.